வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. எட்டாவது மெட்ராஸ் லைட் குதிரைப்படையின் பெங்களூருவை மையமாக கொண்ட புரட்சி பற்றி குறிப்பிட்டீர்கள். அதை சமாளிக்க பிரிட்டிஷார் ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் என்றும் சொன்னீர்கள். அது என்ன நாடகம் தாயே? விஜயநகரத்தில் முகாமிட்டிருந்த எட்டாவது மெட்ராஸ் லைட் குதிரைப்படையினரை கர்னூலுக்கு இடம் பெயருமாறு உத்தரவிட்டார்கள். அந்த படை வீரர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். தங்கள் குடும்பத்தாரையும் உடன் அழைத்துச் செல்ல வேண்டும், அதற்கு தேவைப்படும் அளவுக்கு கேரேஜுகளை வழங்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கை பிரிட்டிஷாருக்கு அதிர்ச்சியை அளித்தது. உண்மையில் இப்படிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்கும் வகையில் இராணுவ அதிகாரம் வழங்குவது என்பது மெட்ராஸ் இராணுவத்தில் மிகவும் அரிதானது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இந்திய வீரர்கள் அதிகம் கொண்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிட்டிஷாருக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பவர்கள், வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்பதை பெங்கால் ரெஜிமெண்ட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் செயலில் இறங்கினார்கள். அதே நேரத்தில்தான் வடக்கு பகுதியில் இராணுவத்தினரிடம் தோன்றிப் பரவிய 1857 சுதந்திர போராட்டத்தின் நோக்கமும் வடிவமும் தென்பகுதி பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினரிடையேயும் பரவியது. பெங்கால் இராணுவத்தில் கலந்திருந்த புரட்சிப்படை ஒற்றர்கள் சிலர் மெட்ராஸ் இராணுவ வீரர்களை சந்தித்து சுதந்திர போராட்டத்தின் திட்டங்களை விவரித்தார்கள். அதனால் மெட்ராஸ் இராணுவத்திலும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வு அதிகரித்து வந்தது. 1857 ஜூன் மாதத்தில் 7வது குதிரைப்படை ஹைதராபாத்தில் முகாமிட்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் புரட்சி வீரர்கள் சிலர் ஹைதராபாத் மக்களிடம் பிரிட்டிஷ் எதிர்ப்பு பிரசங்கங்களை நிகழ்த்தி பிரச்சாரம் செய்தார்கள். இந்த புரட்சியாளர்களை அடக்க புதிய சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசு. அதன்படி பலர் கைது செய்யப்பட்டார்கள். அடுத்து மக்களிடம் பணப்புழக்கம் குறைந்தால் புரட்சி நடவடிக்கைகளுக்கு நிதி உதவிகள் கிடைக்காது என்ற நோக்கில் பிரிட்டிஷ் அரசு இன்னொரு நடவடிக்கையையும் எடுத்தது. 1857 செப்டம்பர் 3ஆம் தேதியிட்ட சென்னை மாகாண பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அறிக்கை அதை வெளிப்படுத்தியது. சிலரின் மோசமான செயல்களால் நமது மாகாண மக்களிடம் மாகாணத்தின் மீது அவநம்பிக்கையும் வெறுப்பும் அதிருப்தியும் விசுவாசமின்மையும் எதிர்பாராத விதமாக தோன்றியிருக்கின்றன. இதற்கு பல வழிகளிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் உதவிகள் கிடைத்திருக்கின்றன. எனவே அரசு பொதுப்பணித்துறையில் நடைபெற்று வரும் பணிகளை நிறுத்திக் கொள்வதுடன் இந்த வேலைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஆர்டர்களையும் ரத்து செய்ய வேண்டும். சாதாரண மக்களிடம் பணப்புழக்கம் மட்டுப்பட வேண்டும். எனவே அவர்களை இந்த பணிகளிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது. அதன்படி அரசின் பொதுத்துறையில் மேற்கொள்ளப்படும் பணிகளில் உள்ளூர் இந்திய மக்களை ஈடுபடுத்துவதும் வெகுவாக குறைந்து போகும் சூழ்நிலை உண்டானது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம்.
கண்ட போதும் லட்சியத்தில் வீர